நாமத்தில் உங்களுக்கு அன்பான வாழ்த்துக்கள். இந்த வியாழக்கிழமை சுகமாயிருப்பீர்களாக, மகிழ்ச்சியாயிருப்பீர்களாக, தேவனுக்கு பிரியமாயிருப்பீர்களாக, மன ரம்யமாய் இருப்பீர்களாக. கடந்த 2 ஞாயிற்றுக்கிழமைகளிலே இந்த சபைக்கு கர்த்தர் கொடுத்த செய்தியை மறக்காதீர்கள். கர்த்தரை பிரியப்படுத்தி வாழுங்கள். தேவனோ, அதாவது உங்கள் வாழ்க்கையினுடைய ஒரு திருப்பு முனையாய் தேவன் இருப்பார் என்பதை மறவாமல் வாழுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்டதான ஒரு திருப்பு முனை இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாளுடைய வாழ்க்கையில் நடைபெற்றது. அவள் ஏற்கனவே யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருந்தாள். அந்த நேரத்தில் திடீரென்று ஒரு நாள் கர்த்தருடைய தூதன் தோன்றி, மரியாளே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய் அப்படின்னு சொல்லி, அதோட நீ ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அந்த இயேசு என்ன செய்வார், எப்படிப்பட்டவராக இருப்பார் என்றெல்லாம் சொல்ல ஆரம்பித்தார். அப்ப மரியாள் சொல்லுகிறாள், இது எப்படி ஆகும், புருஷனை நான் அறியேனே. தூதன் சொன்னான், தேவனுடைய ஆவி வரும், உன்மேல் வரும், உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். அது சொல்லி அதோடு நிறுத்தல. அதற்கு உதாரணமாக சாட்சியாக எலிசபெத்தை பற்றி சொல்கிறாள். எலிசபெத்தும் சகரியாவும் ரொம்ப காலமாக குழந்தை இல்லாமல் இருந்தார்கள். அவள் இப்பொழுது கற்பம் தரித்திருக்கிறாள். அதை சொல்லிட்டு 37ஆம் வசனத்தில் சொன்னா, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இந்த காலை வேளையில எதையாகிலும் காரியங்களை குறித்து தவித்து கலங்கி சோர்ந்து போயிருப்பீர்களானால் இது எப்படி நடக்கும் என்று சொல்லி சிந்தித்துக் கொண்டிருப்பீர்கள். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது. கடந்த வார சபையிலே பல சாட்சிகள், எனக்கு நிறைய சாட்சிகள் இந்த வாரத்தில் வந்திருந்தது. அவை எல்லாவற்றையும் வாசிக்க முடியவில்லை. எல்லாமே நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் இருந்தவர்கள். ஆனால் எல்லாருக்குமே கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்து தாங்கள் எதிர்பார்த்ததை காட்டிலும் மேலான நிலைமைக்கு அவர்களை கொண்டு போனார். இன்றைக்கு காலையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் நடக்க முடியாது என்று நினைக்கின்ற காரியத்தை தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு வாய்க்க செய்வார். ஏனென்று கேட்டால், இன்னொரு இடத்துல சொல்லிருக்கு, இது மனுஷனால் கூடாததுதான், ஆனால் தேவனாலே எல்லாம் கூடும். தேவனாலே எல்லாம் கூடும். மனுஷனாலே உங்களால் அது முடியாது. உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிற என்னாலே இது முடியாது. ஆனால் நீங்கள் விசுவாசிக்கிற தேவனாலே எல்லாம் கூடும். இந்த நாளிலே சந்தோஷத்தோடு இந்த நாளை ஆரம்பியுங்கள். உங்களுக்கென்று தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை அவர் தருவார். உனக்குள்ளதை பற்றி கொண்டிருந்து கர்த்தருடைய வசனம் சொல்லியிருக்கிறது. உனக்குரியதை தேவன் உனக்கு தருவார். நாம் பாடுகிறோம் அல்லவா, எனக்கு குறித்ததை எனக்கு தருகிறவர் கர்த்தர். உங்களுக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களையும், உங்களுக்கென்று வைத்திருக்கிறதான ஊழியங்களையும், உங்களுக்கென்று வைத்திருக்கிற அதிகாரங்களையும், உங்களுக்கென்று வைத்திருக்கிறதான மேன்மைகளையும் யாரும் உங்களை விட்டு எடுத்துக்கொள்ள முடியாது. ஏனென்று கேட்டால், அதை உங்களுக்கு தருகிறவர் தேவன். அந்த தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இந்த காலையில அந்த நம்பிக்கையும் அந்த விசுவாசத்தையும் கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும். ஆண்டவராக கர்த்தரை தான் சொன்னார், இது மனுஷனால் கூடுகிற காரியம் அல்ல, ஆனால் தேவனாலே எல்லாம் கூடும். இந்த நம்பிக்கையோடு இந்த நாளிலே முன்னேறி செல்ல கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. மாலையிலே சகோதரர்களின் ஜெபம் ஆலயத்தில் நடைபெறுகிறது. சகோதரர்கள் யாவரும் பிரலாய் வந்து கலந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்த பிதாவே, கேட்ட வசனங்களின் வழி எங்களை நடத்தி, உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று நாங்கள் விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல, பாவத்தில் இருந்த போது எங்களை ரட்சித்து ஒரு புது மனுஷனாக்கினரே, அதை காட்டிலும் அற்புதம் வேற ஒன்றும் இல்லையே. அந்த அற்புதத்தை செய்தவர் மற்ற அற்புதங்களை செய்து ஒரு பிள்ளைகளை ஆற்றி தேற்றி உயர்த்துவீராக. தேவநாமத்தை மகிமைப்படுத்துவீராக. அப்படி செய்தபடியாலும் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் கிடையாது. God bless you abundantly again and again and again and again.